ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவரு தௌஃபி ஸ்டார்ட் பண்ணுங்க. வீடியோ ஆன் பண்ணி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா நம்மளை நல்லதொரு மஜ்லிஸிலே அமர வைத்திருக்கின்றான். அதற்கு நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நன்றிகளை செலுத்த வேண்டும். அடுத்து அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா நம்மள பெரிய ஒரு மஜ்லிஸில ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். இந்த மஜ்லிஸ் எதற்காகனா, நம்ம தினமும் ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம்னு சொன்னா நம்ம விஷயத்தை நம்மளுடைய நப்சை கொண்டுதான் நம்ம செய்கின்றோம் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா எத்தனையோ பேர்கள் அல்லாஹு தாலா தீனின் பிரகாரம் வாழ வச்சிருக்கிறான். இருந்தாலும் நம்ம நம்ம நப்ச நம்மளுடைய நப்சை வைத்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹு தாலா நம்ம நப்சுடைய விஷயத்துல இருந்து பாதுகாக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். கிராத் ஓதுவதற்காக வேண்டி இப்ராஹிம் அவர்கள் கிராத் ஓதுவார். இப்ராஹிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஊது ஸலாம். பில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம். கௌவி வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா நம்மள இந்த ஷஅபானுடைய மாதத்துல அமர வைத்திருக்கின்றான். நம் எத்தனையோ நபர்கள் இந்த நேரத்துல வீணான விஷயத்துல ஈடுபட்டு இருந்தாலும் அல்லாஹு தாலா நம்மளை தேர்ந்தெடுத்து இந்த மஜ்லிஸிலே அமர வைத்திருக்கின்றான். அல்லாஹிற்கு நாம் அதிகமாக நன்றிகளை செலுத்த வேண்டும். அதற்கடுத்து நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பேச்சாளர் சையது பாஷா அஷ்ரஃபி எம்ஏ ஹஜரத் அவர்கள் நமக்கு நப்சின் விபரீதங்கள் என்கின்ற தலைமையின் கீழ் நமக்கு சில உபதேசங்களை செய்வார்கள். போட்டுருக்காரு. மௌலானா மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். மௌலானா மியூட்ல இருந்து வந்துடுங்க. மியூட்ல இருந்து இருந்த மௌலானா. ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. பண்ணுங்க.
மோனா நீங்க பேசல மோனா, கேட்க மாட்டேங்குது. போலாம் மோனா, நீங்க பேசுறது கேட்கல. மீட் மியூட்ல இருந்து எடுத்துட்டாங்க, நீங்க பேசுங்க. கேட்கல கேட்கல. மியூட்ல இருந்து எடுங்க நீங்க. மியூட்ல எடுத்துட்டாங்க. மியூட்ல எடுங்க, மியூட் விட்டு எடுங்க மோனா, கீழே மியூட் மியூட்ல இருக்குமா? இருந்து இல்லடா இப்ப பேசுங்க, இப்ப பேசுங்க. கரெக்ட். இப்ப பேசுங்க, இப்ப பேசுங்க. எடுத்துட்டாங்க. அப்பவும் கேட்கலாமாடா? கட் பண்ணிட்டு உள்ள வாங்க, வெளியே போயிட்டு. கட் பண்ணிட்டு வெளியே போயிட்டு வெளியே உள்ள வாங்க. வெளியே போயிட்டாரு. அப்ப பேசுங்க மோனா. கேட்க மாட்டுது, என்னதான் ஆச்சு? என்னாச்சு மோனா? கேக்குதா? ஏன் என்னாச்சு? ஏன் அப்படி கேக்குறாரு? ஏன் என்ன கேக்குது? அவரு மியூட்ல கேக்குதா? இருந்து மோனா உங்களது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? இப்பதான் மோனா கேக்குது. பேசுங்க மோனா, பேசுங்க மோனா. ஸ்டார்ட் பண்ணிட்டா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸ்டார்ட் பண்ணு. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وقال نبينا صلى الله عليه وسلم المجاهد من جاهد نفسه بطاعة الله أو كما قال عليه السلام. الحمد لله. அஸ்ஸலாமு அலைக்கும். கேக்குதா? தெளிவா கேட்குது ஆரம்பிங்க. ஓகே மேடம். நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு அல்லாஹ் தஆலா பலவிதமான நிஅமத்துகளை இந்த உலகத்திலையும் சரி நம்முடைய உடல்லையும் சரி அல்லாஹ் தஆலா பலவிதமான நிஅமத்துகளை நமக்கு கொடுத்திருக்கான். நம்ம இந்த உலகத்திற்கு வர காரணம் நம்முடைய சர்தார் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் சொல்லணும். இந்த உலகத்துக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கப்படலன்னு சொன்னா நம்மள அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல படைச்சிருக்க மாட்டான். அரபில சொல்லுவாங்க லவ்லாக்க கமா ஃபலகத்துல் அஃலாக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாயகம் இந்த உலகத்துல படைக்கப்படலைன்னா இந்த பிரபஞ்சமே இல்லை. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு நம்மளை போல மனிதர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கார். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சொல்றோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துல நம்மளை பிறக்க செஞ்சது மிகப்பெரிய பாக்கியம். நமக்கு பலவிதமான நியாமத்துல இதுவும் ஒரு நியாமத்து தான். சரி, விஷயத்துக்கு வரேன். அல்லாஹ் தஆலா
எந்த மாதத்தை சஹாபாக்களுக்கு மிகவும் நன்மை நிறைந்த மாதமாக கொடுத்தானோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதத்தை ரொம்ப பிரியப்பட்டு ஆர்வப்பட்டு ஆசைப்பட்டாங்களோ அப்படிப்பட்ட ஒரு மாதத்தை நம்ம எதிர்நோக்கி போயிட்டு இருக்கோம். ரஜபு, ஷாபான், ரமலான் இந்த 3 மாதங்களுமே பொற்காலங்கள் என்று சொல்லப்படும். ரஜப் எப்படின்னு சொன்னா நம்முடைய அமல்களை விதைச்சு அந்த அமல்கள்ல இருந்து வேர் எடுக்கக்கூடிய மாதம் ஷாபான். இந்த வேர் எடுத்து இந்த வேர்ல இருந்து அறுவடை செய்யறது இருக்கு இல்லையா, இது ரமலான். இந்த 3 மாதத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரம் கூட விடாம முழுக்க இபாதத்துல கழிச்சாங்க. எந்த மாதம்? ரஜபு, ஷாபான், ரமலான். இந்த 3 மாதங்களையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன் மாதங்களாக, பொற்காலங்கள் எப்படி அனுபவிக்கப்படுமோ அது போல இந்த 3 மாதங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மட்டும் நன்மைகளிலும் இபாதத்துகளிலும் ஈடுபடாம சஹாபாக்களுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து வச்சாங்க. ஒரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரஜபுடைய மாதம் வந்துருச்சுனாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு நன்மைகள் அதிகமாக செய்யுங்கள், அமல் அதிகமாக ஈடுபடுங்கள் சொல்லுவாங்களாம். அப்படி ஷாபான் மாதமும் சரி, ரஜபு மாதம், ஷாபான் மாதம், ரமலான் மாதம் இந்த 3 மாதத்திலையும் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஷாபானுடைய மாதம் நெக்ஸ்ட் மந்த் என்ன ஆகுதுன்னு சொன்னா ரமலானுடைய மாதம் பிறக்க போகுது. இப்போ எத்தனையோ நபர்களுக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை பிடுங்கி இருக்கலாம். போன ரமலான்ல இருந்த மனிதர்கள் இந்த ரமலான்ல இல்லாம இருக்கலாம். அல்லாஹ் தஆலா நமக்கு ரஜபையும் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான், ஷாபானிலையும் பயணிச்சுக்கிட்டு இருக்கும், அதே போல ரமலானையும் எதிர்நோக்கி அல்ஹம்துலில்லாஹ் காத்து கொண்டு இருக்கிறோம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். இப்போ நம்ம அதிகமாக கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, ரமலான் வந்துடுச்சுன்னு சொன்னா, இப்ப கான்செப்டுக்குள்ள போலாம். ரமலான் வந்துடுச்சுன்னு சொன்னா, இப்ப ரமலான் மாதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு சொல்லும் பொழுது அருமையான ஒரு ஹதீஸ் மூலம் சஹாபாக்களுக்கு நல்ல முறையில சொல்லுவாங்க. எப்பயுமே ரஜபு வந்தா ரஜபை பத்தி சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க, ஷாபான் வந்தா ஷாபானை பத்தி சொல்லுவாங்க. அதே போல ரமலான் வந்துருச்சு வரப்போகுது அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்லுவாங்களா, ஆதாக்கும் ரமலான் ஆதாக்கும் ஷஹரும் முபாரகா. எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்மளை எதிர்நோக்கி வரக்கூடிய மாதம் முபாரக்கான மாதம். ரமலானை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை எதிர்நோக்கி வந்துட்டு இருக்க மாதம் எப்படிப்பட்ட மாதம்னா முபாரக்கான மாதம் அப்படின்ட்டு ரமலானை பத்தி வரவேற்பாங்க. ஃபரதல்லாஹு அலைக்கும் சியாமஹு, அது எப்படிப்பட்ட மாதம் இல்லையா, எப்படிப்பட்ட மாதம்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னொன்னா புட்டு வைக்கிறாங்க ரமலானை பத்தி. அந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் சொன்னா, அந்த மாதத்துல முக்மீன்களுக்கு அல்லாஹ் தஆலா நோன்பு செய்ய சொல்லி கட்டளையிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு மாதம். அது மட்டுமல்ல, துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுல் ஜன்னah, அந்த மாதத்துல சொர்க்கத்தினுடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகின்றது. ஒரு விஷயமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, ஒரு முபாரக்கான மாதம் சொன்னாங்க. அந்த மாதத்துல முக்மீன்கள் அனைவரும் நோன்பு நோக்கக்கூடிய மாதம் சொன்னாங்க. இன்னொன்னு என்ன சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மாதத்துல சுவனத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. மேலும் சொல்றாங்க, வதுகுலகு ஃபீஹி அப்வாபுல் ஜஹன்னம், நரகத்தினுடைய கதவுகள் என்ன ஆகும் சொன்னா மூடப்படும். நரகத்தினுடைய கதவுகள் மூடப்படும், சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும். பாத்துங்க, சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறந்து நரகத்தினுடைய கதவுகள் மூடப்படுது. அது மாத்திரம் இல்லாமல் வதுகல்லு ஃபீஹி ஷைத்தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொன்னாங்க, ஷைத்தான்கள் அந்த மாதத்திலே சங்கிலியால் கட்டி போடப்படுகிறார்கள். பாருங்க, ஷைத்தானு ரமலானுடைய மாதத்துல கட்டி போடப்படுறான்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அஷ்ஹர், இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, மாதங்கள்ல 1000 மாதத்துக்கு சமமான ஒரு இரவு, 1000 மாதத்துக்கு சமமான ஒரு இரவு அந்த ரமலானுடைய மாதத்துல வரணும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, சஹாபாக்களுக்கு அதிகமான மோட்டிவேஷனை கொடுப்பாங்க. இந்த மாதம் சாதாரண மாதம் இல்ல, ரமலான்னு சொன்னாலே அதுல பலவிதமான விஷயங்கள் அல்லாஹ் தஆலா நடத்தாட்டுறான். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மாதம் முபாரக்கான மாதம், அதுல சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுது, அது நரகத்தினுடைய கதவுகள் மூடப்படுது, அது இல்லாம ஷைத்தான் சங்கிலியால கட்டப்படுறான்,
அதுவும் இல்லாம இந்த மாதத்துல ஒரு லைலத்துல் கத்ர்னு ஒரு இரவு இருக்கு. இப்படி பல சிறப்புகளுக்கு உட்பட்ட ஒரு மாதம்னு சொன்னா அது ரமலானுடைய மாதம். மெயின் விஷயம் என்னன்னு சொன்னா அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஷைத்தான்கள் சங்கிலியால கட்டி போடப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, நமக்கு ஒரு பொதுவா ஒரு ஆலிம்னு இல்லாம ஒரு அவாமுக்கு ஒரு பொதுமக்களுக்கு தெரியக்கூடிய விஷயம், இப்ப ஷைத்தானே ரமலான்ல கட்டி போடுறான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா ரமலான் வந்து கூட சில முக்மீன்கள் தொழாமல் இருக்கிறார்களே, தவறு செய்யாமல் இருக்கிறார்களா, தவறும் செய்கிறார்கள், தொழாமலும் இருக்கிறார்கள். இப்படி பல நிபந்தனைகள், பாவம் செய்யாத எதெல்லாம் பாவம் செய்யாம இருக்கணுமோ பாவம் எல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு ரமலான்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொதுமக்களுக்கு. பொதுமக்கள் இல்ல, நிறைய நபர்களுக்கு என்ன இது, ஷைத்தான் தான் நம்ம கூட இல்லையே, இருந்தாலும் அங்க தவறுகள் ஏற்படுது, ரமலான்ல தவறுகள் ஏற்படுது, மக்கள் தொழாம இருக்கிறாங்க, நோன்பு வைக்காம இருக்கிறாங்க, இப்படி பலவிதமான தவறுகள் ரமலான்ல நடக்குது இல்லையா? ஆனா ஷைத்தான் நம்ம கூட இல்லைன்னு சொன்னா எப்படி தவறுகள் நடக்கும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா சில மனிதர்கள் நம்ம இடத்துல கேட்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஷைத்தான் இல்லைன்னு சொன்னா நம்மளுடைய தவறுகள் நடக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை இல்லை. ஷைத்தான்கள் கட்டி போடப்பட்டாலும் அதற்கு ஷைத்தானுக்கு ஒரு தகப்பன் என்று சொன்னால் அது நப்சு. நல்லா விளங்கணும், நப்சினுடைய விபரீதம், நப்சின் எவ்வளவு பெரிய ஒரு ஷைத்தானுக்கு மேல, அதாவது ஷைத்தான் சன்னா ஃபாதர் ஆஃப் ஷைத்தான் சொல்லணும். எதை நப்ச ஃபாதர் ஆஃப் ஷைத்தான் சொல்லுவாங்க. நம்ம ஷைத்தானுக்கு ஒரு படி மேல் போய் பார்த்தோம் என்று சொன்னால் நப்சு. இது ஷைத்தானுன்னு வச்சுக்கலாம், இதை நப்சுன்னு வச்சுக்கலாம். இப்ப நப்சு எந்த அளவுக்கு நம்மள ஒரு மனிதனுடைய அமல்களை சீர்குலைக்கும். இத பத்தி ஒரு வரலாறு சொல்லுவாங்க, நப்ச பத்தி ஒரு வரலாறு சொல்லுவாங்க. நப்சு எந்த அளவுக்கு ஆக உயர்ந்த ஒரு வஸ்துன்ட்டு நப்ச பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா முதல்ல நப்ச படைச்சான். அல்லாஹ் தஆலா முதல்ல நப்ச படைச்சானா. நப்ச படைச்சிட்டு அல்லாஹ் தஆலா நப்சு கிட்ட கேட்டானா. நப்ச பத்தி ஒரு சின்ன விளக்கம், அது எவ்வளவு பெரிய ஒரு கொடியதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நப்ச அல்லாஹ் தஆலா படைத்து நப்சு கிட்ட கேட்கும் பொழுது, நப்சே நீ யாரு அப்படின்னு நப்சு கிட்ட கேட்டானா. நப்சு உடனே அல்லாஹ் தஆலாவை பார்த்து நீதான் நான் தான் அப்படின்னு சொல்லிச்சான். யார? அல்லாஹ் கிட்ட. என்ன நப்ச படைத்த அல்லாஹ் கிட்டயே நப்சு எப்படி தெரியுமா பதில் சொல்லிச்சு? நீதான் நான் தான் அப்படின்னு சொல்லிச்சான். அல்லாஹ்க்கு என்னடா இது, நம்ம இப்படி கேட்டா இது ஒரு மாதிரி பதில் சொல்லுது அப்படின்னு என்ன பண்ணானா, நரகத்துல தூக்கி பல ஆண்டுகள் சொல்லப்படுது. பல ஆண்டுகள் என்ன ஆகுதுன்னு சொன்னா நப்சு பலவிதமான தண்டனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு திரும்பியும் என்ன ஆகுதுன்னு சொன்னா நப்சு வெளியே வருது. அல்லாஹ் தஆலா திரும்பியும் நப்ச கூப்பிட்ட பிறகு கேட்டானா, இப்ப சொல்லு நப்சே நீ யாரு அப்படின்னு சொல்லு. அப்போ நப்சு சொல்லிச்சான், யோசிச்சுட்டு சொல்லும் பொழுது நீதான் நான் தான் அப்படின்னு சொல்லிச்சான் நப்சு. அப்போ அல்லாஹ் தஆலாக்கு என்ன இது, இத்தனை ஆண்டுகள் நப்சு ஒரு நரகத்துல தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டும் கூட திரும்பியும் நப்சு எப்படி பேசுது? நீதான் நான் தான். அப்போ அல்லாஹ்க்கு ரொம்ப கோபம். அல்லாஹ் தஆலா இப்படி பண்ணா இது சரிப்பட்டு வராது, அதனால என்ன பண்ணலாம், இதை இந்த நரகத்துல போடக்கூடாது, இன்னொரு நரகத்துல அல்லாஹ் தஆலா போடுறான். ஃபர்ஸ்ட் குளிரினுடைய நரகத்துல போட்டான், இரண்டாவது நெருப்பினுடைய நரகம். பல ஆண்டுகள் நப்சு என்ன ஆகுதுன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா பலவிதமான தண்டனைகள் கொடுக்குறான். தண்டனைகள் கொடுத்து திரும்பி அல்லாஹ் தஆலா நரகத்துல இருந்து வெளியே எடுத்துட்டு நப்சு கிட்ட அல்லாஹ் தஆலா பேசும்பொழுது திரும்பி கேட்கின்றான், இப்ப சொல்லு நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது நப்சு பதில் சொல்லிச்சான், நீதான் நான் தான் அப்படின்னு. நப்சு என்ன பண்ணுது சொன்னா திரும்பியும் அதே விஷயத்தை தான் என்ன பண்ணுதுன்னு சொன்னா அல்லாஹ் கிட்ட சொல்லுது. இப்ப சொல்லும்போது அல்லாஹ் தஆலா ரொம்ப கோபப்பட்டு இது சரிப்பட்டு வராது. அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவன் சொன்னா ஒரு நுணுக்கம் இருக்கும். ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன், ஒரு மனிதனுக்கு உதாரணமா ஒரு மனிதனை வச்சு சொல்றேன். ஒரு மனிதன் எவ்வளவுதான் நடைபிடிச்சாலும் அவன்கிட்ட சாப்பாடை நிறுத்தி பாருங்களேன். நம்ம வீட்டுல ஒரு குழந்தை சேட்டை பண்ணுது, அந்த சேட்டை பண்ற குழந்தைக்கு நம்ம சாப்பாடை ஒரு நாள் நிறுத்தி பார்க்கலாமே. சாப்பாடை ஒரு நாள் நிறுத்தி பார்த்து அடுத்த நாள் அந்த குழந்தைய சேட்டை பண்ணுன்னு சொன்னா சேட்டை பண்ணுமா? கண்டிப்பா பண்ணாது. அதுக்கு உணவு என்பது எந்த அளவுக்கு உயிர் வாழ தகுந்த ஒரு வஸ்துவோ அது போல நப்சு அல்லாஹ் தஆலா என்ன பண்றான்னு சொன்னா, இது வேலைக்காவது நம்ம குளிருடைய நரகத்திலையும் போட்டும்
நெருப்பினுடைய நரகத்திலையும் போட்டோம். இப்ப நம்ம எந்த நரகத்துல போனா பசியினுடைய நரகம்னு ஒண்ணு இருக்கான். பசியினுடைய நரகத்துல அல்லாஹாலா போடும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா, நப்சு பல ஆண்டுகள் அல்லாஹாலா பசியினுடைய நரகத்துல ரொம்ப அதாபுக்கு உள்ளாக்கப்படுது. பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னா வருது, வந்துட்டு அல்லாஹ் கேட்கும் பொழுது இப்ப கேட்கிறான் அல்லாஹ், இப்ப சொல்லு நப்சு நீ யாரு அப்படின்னு கேட்டான் அல்லாஹாலா. யாருக்கிட்ட? நப்சு கிட்ட. இப்ப நப்சு பதில் சொல்லிச்சான், யா அல்லாஹ் நீ என்ன படைச்ச ரப்பு, நான் உன்னுடைய அடியான். அல்லாஹாலா பாருங்க, 3வது வாட்டி ஒரு நரகத்துல பல ஆண்டுகள் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகு வெளியே வந்த நப்சு சொல்லும் பொழுது, நீ என்ன படைத்த ரப்பு யா அல்லாஹ், நான் உன்னுடைய அடியான் அப்படின்ட்டு எப்ப தெரியுமா சொல்லிச்சு? அல்லாஹாலா பசியும் பட்டினியுமா கடன் போட்டான் தெரியுமா, அப்பதான் அதுக்கு அறிவு வந்தது, எனக்கு பரிசு கொடுக்குறான் அல்லாஹ், இப்ப இதுக்கு மேல என் வயிற்ற காய போட என்னால முடியாது. அதனால என்ன ஆச்சுன்னு சொன்னா, நப்சு 3வது முறை நரகத்துக்கு போயிட்டு வந்த பிறகுதான் நான் உன்னுடைய அடியான் என்பதாக நப்சு சொன்னதா வரலாறு கூறுது நமக்கு. அப்போ நப்சு எந்த அளவுக்கு அல்லாஹ்வை இப்ப நம்ம ஷைத்தானை பத்தி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஷைத்தான அல்லாஹ்தாலா சஜிதா செய்ய சொன்னா சஜிதா செய்யாம ஷைத்தான் நிராகரிச்சான். ஒரு வாட்டி தான் நிராகரிச்சா. அல்லாஹாலா என்ன பண்ணானா, பூமி உயர்ந்த சொர்க்கத்திலிருந்து அல்லாஹாலா என்ன பண்ணா, மலக்குமார்களுக்கு ஆசிரியராக இருந்த ஒரு ஷைத்தான் அல்லாஹாலா பூமிக்கு தூக்கி அடிக்கப்பட்டான் இல்லையா? ஒரு ஷைத்தானுக்கு அந்த நிலைமை. ஆனா நப்சு எத்தனை வாட்டி நிராகரிச்சது? ஒரு வாட்டி நிராகரிச்சது, 2வது வாட்டி நிராகரிச்சது, 3வது வாட்டி நிராகரிக்கல. அப்போ 2 வாட்டி நிராகரிச்சும் அல்லாஹாலா அத பாருங்க, ஷைத்தான் ஒரு வாட்டி நிராகரிச்சதுக்கு என்ன பண்ணா, பூமிக்கு வந்துட்டான். ஆனா ஷைத்தானுக்கு எந்த அளவுக்கு பவர்னு சொன்னா, 2 வாட்டி நிராகரித்து 3வது வாட்டியும் நான் போய் அதாபுல இருந்து வந்ததுதான் நப்சு. அப்போ நப்சினுடைய வீரியமும் விபரீதமும் பன்மடங்கு, நம்மளால சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு நப்சு ஒரு மனிதனை கெடுக்கும் சொன்னா, பல அவுலியாக்கள் பல உலமாக்கள் என்ன ஆகுறாங்கன்னு சொன்னா, ஒரு நப்சின் மூலமாக கெடுறாங்க. நம்ம வரலாற பார்த்தோம்னு சொன்னா நிறைய சம்பவங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது நப்ச பத்தி ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அல் முஜாஹிது. முஜாஹித் யாரு? போராடக்கூடியவன் யாருன்னு சொன்னா, ஒரு போராளி யாருன்னு சொன்னா, மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபீ தஆத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி அவனுடைய நஃப்ஸ் அவனுடைய ஆசையை யாரு தாழ்த்திக்கிறாங்களோ, இந்த உலக ஆசையை யாரு தாழ்த்திக்கிறாங்களோ அவங்கதான் முஜாஹிது அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இந்த உலகத்தினுடைய ஆசைகள் பல இருக்கலாம், பல முக்மீன்களுக்கே சரி பல ஆசைகள் இருக்கலாம். இருந்தாலும் அதை அடக்கி யாரு வாழ்றாங்களோ அவங்கதான் முஜாஹித் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவிதமான ஹதீஸுகள்லையும் சரி பலவிதமான சம்பவங்களின் மூலமாகவும் நமக்கு நப்சினுடைய விபரீதம் தெரியுது. ஒரு வரலாறு படிச்ச அவுலியாவுடைய வரலாறு. அந்த அவுலியா எப்படிப்பட்டவர்னு சொன்னா, பல பல முரீதுகள் அவர்கள் கிட்ட இருந்தாங்க. ஒரு ஷேக்கு, அவர் பல முரீதுகளை உருவாக்குனாங்க. அவங்களை பின்பற்றக்கூடிய முரீதுகள் நிறைய பேரு. அப்படி பல முரீதுகளுக்கு சொந்தக்காரரான அந்த ஷேக் என்ன ஆகுறாருன்னு சொன்னா, ஒரு நாள் ஒரு பெண்ணின் மீது அவருக்கு காதல் வந்துடுது. எப்படிப்பட்டவர்னு சொன்னா, ஒரு பெண்ணின் மீது ஒரு காதல், ஒரு சின்னதா காதல் தொடங்குது. ஆனா அவர் எப்படிப்பட்ட ஷேக்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பயந்த ஷேக். அல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லாத்தையுமே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மனிதர். ஆனா இவரு எப்படி நினைச்சிட்டாருன்னு சொன்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து இவரு ரொம்ப, அவருடைய ஆடைகள் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஆடைகள், அந்த மனிதருடைய ஆடைகள் ரொம்ப இழிவாக இருக்கும். இன்னும் இவர் இப்படி இருக்கிறாரு, இவருடைய ஒரு மாறி இருக்கே அப்படின்னு என்ன ஆகுறாருன்னு சொன்னா, அந்த ஷேக் என்ன பண்றாருன்னு சொன்னா, அந்த மனிதரை பார்த்து ஒரு தாழ்வாக கருதின பிறகு அல்லாஹ் அந்த ஒரு விஷயம், அந்த நப்சு அந்த மனிதரை இப்படி இருக்கிறானே அப்படின்னு நினைச்சதுக்காக வேண்டி தண்டனை எப்படி தெரியுமா அல்லாஹ் கொடுத்தான்? அந்த அவுலியா ஒரு அந்த நாட்டிலேயே இருக்கக்கூடிய, அந்த ஊரிலேயே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் மீது காதல் கொள்றாரு. அந்த பெண்ணினுடைய தகப்பனார் என்ன பண்றாருன்னு சொன்னா, பெண்ணினுடைய தகப்பனார் கிட்ட போய் பொண்ணு கேட்கிறாரு, இந்த மாதிரி உங்க பெண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னு என்ன பண்றாருன்னு சொன்னா, அந்த தகப்பனார் கிட்ட நல்ல முறையில போய் கேட்டாரு. ஒரு வாட்டி பார்த்தாரு, போய் கேட்டாரு. அந்த தகப்பனார் என்ன தெரியுமா சொன்னாரு, நீங்க ஒரு ஷேகா இருக்கிறீங்க, ஆனா என் பொண்ணை நீங்க கட்டிக்கணும்னு சொன்னா என்னுடைய தோட்டத்துல சில
ஹின்சீர் பன்றிகள் என்ன இருக்குன்னு சொன்னா இருக்கு. இந்த வஸ்துக்களை எல்லாம் நீங்க டெய்லியும் மேய்க்கணும். அப்படி நீங்க மேய்ச்சிட்டீங்கன்னு சொன்னா என்னுடைய பொண்ணை நான் உங்களுக்கு திருமணம் செஞ்சு தரேன். அதை மேய்க்கிறது மட்டும் உங்க வேலை இல்லை. அதே போல நீங்க இஸ்லாத்துல இருந்து வெளியே வரணும். நீங்க இஸ்லாத்துல இருந்து வெளியே வந்து இந்த பன்றிகளை மேய்த்தால் மட்டுமே என்னுடைய பெண்ணை நீங்க கட்டலாம் அப்படின்ட்டு அந்த தகப்பனார் அந்த அவுலியா கிட்ட சொல்லும் போது அந்த அவுலியா யோசிக்கிறாரு. பல முரீதுகளுக்கு சொந்தக்காரர். ஏன் தெரியுமா அல்லாஹ் அந்த நிலைமையை கொடுத்தா? அந்த அவுலியா என்ன பண்ணாருன்னு சொன்னா, அவர் எந்த விஷயத்தையுமே சிந்திக்கல. நேரடியா அந்த பெண்ணை கட்டணும்ன்றது காரணமாக அவர் முர்த்தத்தாகி அந்த பன்றிகளை மேய்த்து அந்த பெண்ணை திருமணம் செஞ்சாரு வரலாறு சொல்லுது. அந்த பன்றிகளை மேய்க்கும் பொழுது அந்த ஷேக்கு முரீதுகள் பல பேர் இருப்பாங்க இல்லையா, அதுல ஒருத்தர் பார்த்துட்டு அந்த ஷேகை பார்த்து அழுகிறாரா, அந்த அளவுக்கு அழுகிறாரு. இவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர், அல்லாஹ்வுக்கு எப்படிப்பட்ட ஒரு நேசர், ஆனா இவருடைய நிலைமையே இப்படி ஆச்சு. அப்போ அந்த ஷேகே இவருக்கு பதில் சொன்னாராம், எனக்காக நீ அழுகாத, என் நிலைமை ஏன் தெரியுமா இப்படி ஆச்சு? நான் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ஊர்ல ஒரு மனிதரை பார்த்தேன். அந்த மனிதரை பார்த்து என்னுடைய நப்சு என்ன தெரியுமா, இவன் இழிவானவன், இவன் ஒரு ஓரம் கட்டப்பட்டவன் அப்படின்னு என்னுடைய நப்சு அவரை பார்த்து சொல்லிச்சு. நான் அப்பயே நினைச்சேன், என்னுடைய நப்சு ஏன் இப்படி அவனை நோக்குது? அந்த நப்சினுடைய பிடியில நான் மாட்டினேன். இது இல்லாம இந்த பெண்ணினுடைய பிடியில நான் மாட்டினேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய நப்சினால எனக்கு இருந்த ஒரு பதவிய, எனக்கு இருந்த பிரியத்தை அல்லாஹ் தஆலா என்ன ஆக்குனான்னு சொன்னா, அவனுடைய அல்லாஹ் தஆலா பிரிச்சு என்னை இப்படி முர்த்தத் ஆக்கிட்டான். இப்படி நான் சுத்திக்கிட்டு இருக்கேன், காரணம் என்னுடைய நப்சின் மூலமாக நான் இப்படி மாறிட்டேன் அப்படின்னு அந்த அவுலியா என்ன பண்றாருன்னு சொன்னா, அவருடைய விஷயங்கள் அனைத்தையுமே என்ன சொன்னா ஒரு வரலாறுல சொல்றாரு. அப்போ ஒரு நப்சின் மூலமாக ஒரு மனிதன் முர்த்தத்தாக மாறுவது கூட நடக்குது இந்த துன்யால. நம்முடைய மனோ இச்சைகள் அப்படி. இந்த துன்யாவே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது இந்த துன்யா ஒரு வீண் விளையாட்டு, ஒரு வீணான ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா இந்த துன்யாவை அப்படிதான் கருதுறான், அப்படிதான் இந்த முக்மீன்களுக்கும் சொல்லி கொடுக்கிறான். ஆனா நம்ம போல முக்மீன்கள் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, இந்த துன்யா தான் என்னன்னு சொல்ல, இந்த துன்யால தான் நம்ம வாழணும், இதுலதான் நம்ம பணம் சம்பாதிக்கணும், இதுலதான் நம்ம குடும்பம் நடத்தணும், எல்லாமே செய்யணும். ஆனா மக்கள் என்ன ஆயிட்டாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தொடர்பை அப்படியே துண்டிச்சுட்டு மொத்தமா இந்த உலகம் தான் அப்படின்ற ஒரு பாதையில போக ஆரம்பிச்சுட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லும் பொழுது, அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆখিরা, இந்த துன்யா இருக்கு இல்லையா, இது நாளைக்கு நம்ம மறுமைக்கு போகக்கூடிய ஒரு விளைச்சல் நிலம். அல்லாஹ் தஆலா இது ஒரு விளைச்சல் நிலமா தான் கருதுறான். இங்க யாரெல்லாம் நப்ச அடக்கி வச்சுட்டு தன்னுடைய விளைச்சலுக்காக வேண்டி போராடுறாங்களோ, இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் களிமா தெரியாம இருக்கிறாங்க. களிமா தெரியாம நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றா யாருன்னு தெரியாம இருக்கிறாங்கன்னா, கடந்த ஒரு மாத காலமாக ஒரு காலேஜ் படிக்கிறாரு ஒரு மாணவர். அவருக்கு நான் பாடம் எடுத்துட்டு இருக்கேன். அந்த மாணவருக்கு இடத்துல நான் முதல் வகுப்புல நான் கேட்கும்பொழுது நபி என்றால் யார் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். ஒரு சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்றேன். நபி என்றால் யார் அப்படின்னு கேட்கும்போது நபினா அல்லாஹ் அப்படின்னு சொல்றாரு. ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய ஒரு மாணவர், மொத்தம் 3 பேருக்கு நான் பாடம் எடுக்கிறேன். அதுல ஒரு மாணவர் சொல்லக்கூடிய வார்த்தை நபி என்று சொன்னால் அது அல்லாஹ் அப்படின்ட்டு அவர் எந்த அளவுக்கு விளங்கி வச்சிருக்கிறாரு. மக்களுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஒரு விஷயங்களும் தெரியல. நபினா யாரு, அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ்வுடைய குதிரத் என்ன, நபியுடைய முஅஜிஸா என்ன, இஸ்லாம்னா என்ன, சஹாபாக்கள்னா என்ன, இதையெல்லாம் மறந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா மக்கள் வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, இந்த துன்யா என்பது மறுமைக்கான விளைச்சல் நிலம். இங்க நம்ம என்ன விளைச்சல் செய்யறோமோ அதை தான் நம்ம நாளைக்கு என்ன பண்ண போறோம், அறுவடை செய்ய போறோம். அதான் நாளைக்கு அமல அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்க போறான். இந்த மனிதர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் சரி, யாருமே இதை ஒரு பெரிய ஒரு விஷயமாவே நினைக்கிறது இல்லை, அலட்சியமா நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நப்சினுடைய விபரீதங்கள் எத்தனையோ இருக்கு. நான் ஒரே ஒரு அவுலியாவுடைய சம்பவத்தை மட்டும்தான் சொன்னேன். ஆனா சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிகமான விஷயங்கள், அதிகமான வரலாறுகள் எல்லாம், நிறைய வரலாறுகளை நான் படிச்சிருக்கேன். நிறைய வரலாறுகள் நப்ச பத்தி இருக்குது. ஒரு சின்னதா ஒரு மனிதரை கூட சீன் அப்படின்லாம் நினைச்சிடவே கூடாது என்னைக்குமே. உங்களுடைய வாழ்க்கையில, இந்த பதிவை பார்க்கக்கூடிய வாழ்க்கையில நான் தனிப்பட்ட முறையில சொல்லக்கூடிய விஷயங்கள்,
அல்லாஹ் தாலா இந்த மனிதரை விட இந்த மனிதரை விட நான் குறைவு, இல்ல என்னை விட இந்த மனிதர் குறைவு அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க. எந்த ஒரு ஏற்றுத்தாழ்வு மனப்பான்மையும் வரக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வரலாறு நம்ம கேட்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு அழுக்கு படிந்த நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு மனிதரை கூட கட்டி அணித்தார்கள் என்று வரலாறு வருது இல்லையா? இந்த மனிதர் மேல ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய சம்பவத்தை சொல்லும் பொழுது, ஒரு மனிதர் நாயகம் சந்திக்க போவாங்க. அந்த மனிதர் மீது துர்நாற்றம் அடிக்கும், அவருடைய ஆடைகள் கிழிந்து போயிருக்கும், அவருடைய உடம்புல துர்நாற்றம் அடிக்கும். இருந்தாலும் நபி என்ன தெரியுமா பண்ணுவாங்க? போய் கட்டி அணைப்பாங்க. இது வரலாறு. கட்டி அணைத்து அந்த மனிதரை என்ன பார்த்தா எல்லாருமே விரண்டு ஓடுறாங்க, யார சொல்லலாம், நீங்க மட்டும்தான் என்ன வந்து என்ன பண்றீங்க, கட்டி அணைக்கிறீங்க கண்ணீரோடு சொல்லுவாங்க அந்த வரலாறுல. இப்போ நபியுடைய நப்சி அந்த அளவுக்கு பக்குவப்பட்டு இருக்கும். அது போல நம்முடைய நப்சையும் அல்லாஹ் தாலா கண்டிப்பா ஆக்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தாலா அப்படிப்பட்ட ஒரு நப்சாக நம்முடைய அனைவருடைய நப்சையும் ஆக்குவானாக. எந்த ஒரு மனிதரையும் நம்ம தரங்கெட்டு நினைக்க கூடாது. என்னை விட இவர் குறைந்தவர், என்னை விட இவர் பலகீனமானவர், லைஃபானவர் அப்படின்னு என்னைக்குமே நம்ம நினைச்சிடக்கூடாது. அவர் எப்படிப்பட்ட மனிதரா இருந்தாலும் சரி, அவர் கூட நம்ம என்ன பண்ணணும், உட்கார்ந்து அவர்கிட்ட பேசணும், உட்கார்ந்து அவரோட உண்ணணும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னா ஒரு சஹாபி, இப்போ இந்த சஹாபியை பார்த்தாங்க, கட்டி அணைச்சாங்க, அந்த சஹாபி உடனே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு. இதுதான் நபி நமக்கு கற்றுக் கொடுத்த வித்தியாசம். நபி எந்த அளவுக்கு பழக சொல்றாங்கன்னு சொன்னா, எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் நம்ம அவங்க கூட பேசணும், பழகணும். அவரை நம்ம எப்பயுமே தரங்கட்டவரை நினைக்க கூடாது. அங்க ஒரு முஆனகா செஞ்சதுனால அந்த சஹாபி சொன்னாங்க, எத்தனையோ பேர் என்ன பார்த்து ஓடுறாங்க, என் மேல நாத்தடிக்குதுன்னு ஓடுறாங்க, நீங்க எப்படி யார சொல்லலாம் என் மேல வந்து விட்டுறீங்க அப்படின்னு அந்த சஹாபி ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க. இது வரலாறு. அதனால அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் எல்லா விதமான உலக ஆசைகளை விட்டும் மார்க்கத்தினுடைய தேவைகள் இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. மார்க்கத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மனிதர்களாக, நம்முடைய நஃப்ஸினுடைய விஷயங்களை அடக்கி வைக்கக்கூடிய மனிதர்களாக, நன்மைகள் பல செய்யக்கூடிய மனிதர்களாக, எல்லா விதமான ஹைறுகளையும் பலா முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லா விதமான ஹைறுகளையும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா தரணும். எப்படிப்பட்ட நஃப்ஸாக ஆக்கணும் சொன்னா, போதும் என்ற மனப்பான்மை வரக்கூடிய நஃப்ஸாக நம்முடைய நஃப்ஸ் அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.